வணக்கம். நான் ரா குணசுந்தரி, உதவி பேராசிரியராக தமிழ் துறையில் வேளாளர் மகளிர் கல்லூரியில் பணிபுரிகிறேன். நான் இந்த பாடப்பகுதிக்காக எடுத்துக்கொண்ட தலைப்பு சங்க இலக்கியத்தில் புறநானூறு நூல். நம் முன்னோருடைய வாழ்வியலை படம் பிடித்து காட்டும் நிலப்பட தொகுதியாகத்தான் தமிழருடைய வாழ்க்கைகள் இருக்குது. மனிதனுடைய வாழ்க்கையும் அப்படித்தான் பிரிச்சிருக்காங்க. அகம் வாழ்க்கையாகவும் புற வாழ்க்கையாகவும் பிரிச்சிருக்காங்க. அகத்தில் வாழக்கூடிய மனிதனுடைய அக வாழ்வினை இயம்புவது அக இலக்கியங்கள், புறத்தில் வாழக்கூடிய வீர வாழ்வினை இயம்புவது புற இலக்கியங்கள். சங்க இலக்கியத்தை 3 சங்க இலக்கியங்களாக சொல்லியிருக்காங்க. முதல் சங்கம், இடைச்சங்கம், கடைச்சங்கம். அதில் 2 சங்கங்கள் கடல் கோளால் அழியப்பட்டது. மூன்றாவது சங்கமாக மதுரை சங்கமாக இருந்துச்சு. அந்த மதுரை சங்கத்தில் 2 நூல்கள் கிடைக்கப்பெற்றன. ஒன்று தொகை நூல்களான 8 தொகை நூல்கள். 8 தொகை நூல்களில் புறநானூறு இடம்பெறுகிறது. அந்த 8 தொகையுடைய இலக்கிய வெண்பா பார்த்தீங்கன்னா நற்றிணி, நல்ல குறுந்தொகை, ஐங்குறுநூறு, ஒத்த பதிற்று 10, ஓங்கு பரிபாடல், கற்றறிந்தார் ஏத்தும் கலியோடு, இத்திரத்து அகம் புறம் என்று நூல்கள் 8 நூல்களாக சொல்லியிருக்காங்க. அதில் புறநானூறு நூல் தான் நான் எடுத்துக்கொண்ட தலைப்பு. புறநானூறு பார்த்தீங்கன்னா புறம் கூட்டல் 4 கூட்டல் 100 என பிரிக்கலாம். இது 8 தொகை நூல்களில் ஒன்று. புறம் என்பது மரம் செய்தலும் அறம் செய்தலும் தான். புறநானூற்றில் 11 புறத்திணைகளும் 65 துறைகளும் உள்ளன. 1894 ஊவேசா பதிப்பகம் செஞ்சிருக்காரு. புறநானூற்றில் அதிக பாடல்கள் பாடியவர் ஔவையார் தான். புறநானூறு பாடல்கள் மூலமா பண்டைய தமிழ் மன்னர்களுடைய அற உணர்வு, வீரம், கொடை, ஆட்சி சிறப்பு, கல்வி பெருமை, புலவர்களின் பெருமிதம் மற்றும் பண்டைய மக்களின் நாகரிகம், பண்பாடு முதலியவற்றை இதன் மூலமா நம்ம அறிய முடியுது. புறநானூறு பற்றிய பாடல்களுடைய தொகுப்பா ஒரு சில வரிகள் சொல்லணும்னா, தமிழன் என்றொரு இனம் உண்டு, தனியே அதற்கு ஒரு குணம் உண்டு என்ற வாசகத்தை மெய்ப்பிக்கும் நூலுடைய வீரம் விளைந்த தமிழ் மண்ணையும் அவற்றை காத்த மறவர்களின் வீர உணர்வையும் நம் உணர்வுக்குள் ஊட்டிவிடும் உணர் ஓவியம் தான் இந்த புறநானூறு. அரசரின் செங்கோல் சிறப்பினை நம் சிந்தையில் பதித்திடும் சித்திரம் தான் புறநானூறு. மனிதநேய மாண்பினை வளர்த்திடும் கொடை சிறப்பின் நம் இதயத்துக்கு எடுத்துச் செல்லும் ஒரு இனிய நூல் புறநானூறு. இந்த புறநானூறுல நான் எடுத்துக்கொண்ட 2 பாடல்கள் பார்த்தீங்கன்னா, உண்டாலம்மை இவ்வுலகமும், யாதும் ஊரே யாவரும் கேளீர். முதல் பாடல் பார்க்கலாம். முதல் பாடலுக்குரிய திணை பொதுவியல், துறை பொருள்மொழி காஞ்சி, பாடியவர் கடலுள் மாய்ந்த இளம்பெரும் வழுதி. இந்த பாடிய புலவர் இவர் ஒரு பாண்டிய மன்னர் பரம்பரையை சார்ந்தவர். இவர் போருக்காக கடற்படையில சென்றபோது கப்பல் கவிழ்ந்து கடல்ல மூழ்கினார். இதனால் அவருக்கு கடலுள் மாய்ந்த இளம்பெரும் வழுதி அப்படிங்கிற பெயரை பெற்றாரு. இப்ப பாடல் வரிகளை பார்க்கலாம். உண்டாலம்மை இவ்வுலகம், இந்திரர் அமிழ்தம் இயைவது ஆயினும் இனியது என தமியர் உண்டலும் இளரே, முனிவிளர் துஞ்சலும் இளர், பிறர் அஞ்சுவது அஞ்சி புகழெனின் உயிரும் கொடுக்குவர், பழியினின் உலகுடன் பெரிடும் கொள்ளலர், அயர்விளர் அன்னமாச்சி அணையராகி தமக்கென முயலான் உண்டால் பிறருக்கென முயலினர் உண்மையானே. தமக்கென முயலான் உண்டால் பிறருக்கென முயலினர் உண்மையானே. பாடலுக்கான விளக்கம். கடலுள் மாய்ந்த இளம்பெரும் வழுதி சான்றோர்களுடைய பண்பு நலன்களை குறித்து பாடிய பாடல் தான் இந்த பாடல். சான்றோர்கள் தேவர்களுடைய உணவாகிய அமிழ்தமே தவப்பயனாலேயோ இல்ல தெய்வத்தாலேயோ கிடைக்குது அப்படின்னா அது தனியா அவங்க உண்ண மாட்டாங்க. அமிழ்தத்தை உண்டால் நீண்ட நாள் வாழ முடியும். ஆனா அப்படி இருந்தாலும் அந்த அமிழ்தத்தை தான் மட்டும் உண்ணாம மற்றவங்களோடு பகிர்ந்து உண்ணக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு கருத்தை எடுத்து சொல்லக்கூடிய முதல் வரியா இந்த வரி அமைஞ்சிருக்கு. அது போல யார் மீதும் வெறுப்பை காட்ட மாட்டாங்க. யாரு? சான்றோர்கள். அஞ்ச தகுந்த பழிபாவங்களை அஞ்சி வாழ்பாவங்க. ஒருபோது சோம்பலின்றி சுறுசுறுப்புடன் வாழக்கூடியவர்கள் அவங்க. பழந்தமிழர் புகழ் கிடைப்பதாக இருந்தாலும், பழந்தமிழர்களுக்கே புகழ் கிடைப்பதாக இருந்தாலும் தன் உயிரையும் கொடுக்கக்கூடியவங்க. பழி என்றால் உலகம் முழுவதும் கிடைப்பதாக இருந்தாலும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். மனக்கவலையின்றி வாழக்கூடியவர்கள். இத்தகைய பெருமை பொருந்திய குணங்களை உடையவர்களாக இவர்கள் ஒருபோதும் தமக்கு என்று முயற்சித்து வாழாமல் பிறருக்காக முயற்சித்து நல்ல செய்தி, நல்ல செயல்களையும் நல்ல விஷயங்களையும் செய்து வாழக்கூடியவர்கள் தான் இந்த சான்றோர்கள். இத்தகையவர்கள் வாழ்ந்து கொண்டிருப்பதால் தான் இந்த உலகத்துல, இந்த பூலோகத்துல இன்னும் இயங்கி கொண்டிருக்கு. மழை காலமும் நல்லபடியா இருக்கு அப்படிங்கிறத அதன் மூலமா நமக்கு செய்தி சொல்ல வராரு. பொதுவியல் திணை பத்தி சொல்லணும் அப்படின்னா, வெற்றி திணை முதல் பாடான் திணை வரை உள்ள 7 புறத்திணைகளையும் கூறப்படாத விடுபட்டு இருக்கக்கூடிய செய்திகள் எல்லாம் தொகுத்து கூறுவதுதான் பொதுவியல் துணை. இந்த பொதுவியல் திணையில போர், வெற்றி போன்ற செய்திகளை கூறாமல் இவ்வுலக வாழ்க்கைக்குரிய அறச்செய்திகளை கூறுவதால் இப்பாடல் பொதுவியல் திணை ஆயிற்று. அடுத்து பொருண்மொழி காஞ்சி. வாழ்வின் நிலையாமையை விளக்கி
உறுதி பொருட்களை கூறுவது பொருண்மொழி காஞ்சி துறையாகும். இப்பாடல் வாழ்க்கைக்கு நலம் தரும் பொருண்மொழி காஞ்சி துறையாயிற்று. இது துறையாக இப்பாடலுக்கு பொருண்மொழி காஞ்சி அமைஞ்சிருக்கு. சான்றோர்கள் தனக்கென வாழாமல் பிறருக்காக வாழ்வதுதான் இந்த பாடல் மூலமா நமக்கு எடுத்து சொல்லக்கூடிய செய்தி. இரண்டாவது பாடலாக யாதும் ஊரே யாவரும் கேளீர், திணை வந்த பொதுவியல், துறை பொருண்மொழி காஞ்சி, பாடியவர் கணியின் பூங்குன்றனார். கணியின் பூங்குன்றனார் பத்தி செய்திகள் சொல்லணும்னா, இவர் சங்க காலத்துல பூங்குன்றம் அப்படிங்கிற ஒரு ஊர்ல பிறந்திருக்காரு. கணித திறமை மிகுந்தவர். அதனால இவருக்கு கணியின் பூங்குன்றனார் என்றும் அழைக்கப்பட்டார். பாடல் வரிகள்: யாதும் ஊரே யாவரும் கேளீர், தீதும் நன்றும் பிறர் தரவாரா, நோதலும் தனிதலும் அவற்றோர் என்ன, சாதலும் புகுவதும் அன்றே, வாழ்தல் இனிது என மகிழ்தன்றும் இளமே, முனிவின் இன்னாதென்றலும் இளமே, மின்னொடு வானம் தந்துளி தளியே ஆனது, கள் பொருதி இறங்கும் மல்லர் பேரியாற்று, நீர் வழிபடுவும் புனைபோல் ஆறுயிர் முறை வழிபடுவும் என்பது திறவோர். காட்சியின் தெளிந்தனம் ஆகலின் மாட்சியின், பெரியோரை வியத்தலும் இளவே, பெரியோரை இகழ்தனும் அதனினும் இளமே. பாடலுக்கான விளக்கம்: இவ்வுலகில் உள்ள அனைத்து ஊர்களும் நமக்கு சொந்தமான ஊர்களாகும். உலகில் உள்ள மக்கள் அனைவரும் நமது உறவினர்கள். ஒருவருக்கு வரக்கூடிய நோயும் துன்பமும் பிறரால் வருவதில்லை. அவங்களுக்கு அவங்களாகவே செய்யக்கூடியதுதான் தீதும் நன்றும் பிறத்தர வரிகள். அந்த வரிகள் மூலமா எடுத்து சொல்றாங்க. நமக்கு வரக்கூடிய துன்பத்திற்கும் இன்பத்திற்கும் நாமே தான் காரணம். நம்ம மட்டும்தான் அதுக்கான காரணமா அமைஞ்சிருக்கோம். இவ்வுலகில் தோன்றிய உயிர்கள் இறத்தல் என்பது புதியதல்ல. ஒரு உயிர் கருவில் தோன்றி நாளிலே இறப்பு என்பது உறுதிப்படுத்தப்பட்டது. இவ்வுலக வாழ்க்கையில இனியது என்று மகிழ்வதும் இல்லை. வாழ்க்கையில் துன்பம் வந்தபோது வாழ்வை வெறுப்பதும் இல்லை. வானில் மின்னல் தோன்றி குளிர்ந்த மழை பெய்கிறது. மழை பொழிவினால் பெருகி வரும் ஆற்று நீர் கல்லை உருட்டி வருகிறது. ஆற்று நீரின் வழியே செல்லும் தெப்பம் போல உயிரின் நிலையானது ஊழ்வினை வழியே செல்கிறது. நல்ல நூல்களை தேர்ந்து படித்த சான்றோர் இதனை தெளிந்து கூறியுள்ளார். எனவே பெருமை மிகுந்த பெரியோரை மதித்தலும் இல்லை, சிறியோரை உடைய சிறியோரை இகழ்தலும் இல்லை. உலக உயிர்கள் அனைத்தும் தாம் தம் செய்த வினைக்கேற்ப இன்பமும் துன்பமும் உயர்வும் தாழ்வும் செல்வமும் வறுமையும் அடைகின்றன. இவ்வுலக வாழ்க்கையினை உண்மை நிலையாமையை இப்பாடல் மூலமாக தெளிவாக உணர்த்துகிறது. நான் எடுத்துக்கொண்ட இரு பாடல்களுக்குமான திணை ஒரே மாதிரியாகத்தான் இருக்கும். ஏன்னா அது பொதுவியல் திணை. பொதுவான செய்திகளை எடுத்து கூறுவதனால, மக்களினுடைய வாழ்க்கைக்குரிய செய்திகளை கூறுவதனால இது பொதுவியல் திணை ஆயிற்று. பொருண்மொழி காஞ்சி துறை. இப்பாடல் உலகத்தில் உள்ள உயிர்களுக்கு உறுதியை தரக்கூடிய இம்மை மறுமை செய்திகளை கூறுவதால் பொருண்மொழி காஞ்சி துறை ஆயிற்று. இரு பாடல்களும் மக்களுக்கு எடுத்துச் சொல்லக்கூடிய வாழ்வியல் சார்ந்த செய்திகளை சொல்வதனால் இரு பாடல்களையும் நான் எடுத்துக்கொண்டேன். நன்றி.